நண்பர்கள், திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். அந்த சிறுமி ஒரு தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை சேர்ந்த 4 பேரை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்துட்டாங்க. ஒருவர் தலைமறைவாக இருக்கிறார். இந்த 4 பேருமே, இந்த 5 பேருமே யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பள்ளியினுடைய முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள். இந்த சம்பவம் நடைபெற்றவுடனே திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வ நாகரத்தினம் அவர்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று தன்னுடைய காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த பள்ளியை கொண்டு வந்திருக்கிறார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த குழந்தையினுடைய பெற்றோர், உறவினர், அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுடைய உறவினர்கள் மற்றும் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் எல்லாமே கும்பலாக சேர்ந்து அந்த பள்ளியின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க. கண்ணாடி உடைக்கப்படுகிறது, கார் உடைக்கப்படுகிறது, பஸ்ஸு, வேன் எல்லாமே போட்டு கமுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உடனடியாக நடைபெறுகிறது. இதில் சம்பந்தப்பட்ட 4 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் சுதா, அவருடைய கணவர் வசந்தகுமார் மற்றும் இன்னொரு கரஸ்பாண்டன்ட் செந்தில், அது இல்லாமல் இன்னொருத்தர், மொத்த 4 பேரை உடனடியாக காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. இன்னொருவர் அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் ஜெயலட்சுமி அவர்கள் தலைமறைவாக இருக்காங்க. அவரை பிடிப்பதற்காக காவல்துறையினர் ஒரு தனிப்படை அமைத்து தேடிட்டு இருக்காங்க. சரி, இந்த வழக்கு மணப்பாறையினுடைய அனைத்து மகளிர் காவலினுடைய காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விரைவாக அனைத்து நடவடிக்கைகளும் நடந்து சட்ட நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரை சேர்ந்த சுற்றியுள்ள பொதுமக்கள் எல்லாமே சாலை மறியல் நடத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் 2 நாட்களுக்கு முன்னால் தான், நேற்று தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு இப்படிப்பட்ட பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாணவி இப்போது கர்ப்பமாக இருக்கிறார். அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது அதே பள்ளியில் அந்த குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற 3 வாத்தியார்கள் அந்த குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தலை கொடுத்திருக்கிறார்கள். நேற்றைக்கு கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியை சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு பாலியல் தொல்லை வெளிவந்திருக்கிறது. இன்னைக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறையை சேர்ந்த 4ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு விடுதி எந்திரிச்சாதான் நாளைக்கு 2ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிக்கு எந்த ஊரில் பாலியல் தொல்லை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியும். அப்படிப்பட்ட திசையை நோக்கி தான் இப்பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே போயிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் பீகாரை, வெஸ்ட் பெங்காலை தான் குறை சொன்னோம், கல்கத்தாவை குறை சொன்னோம். இன்னைக்கு தமிழ்நாடும் அந்த பட்டியலில் நீண்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று முந்தைய நாள் இரவு கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு சேலத்திலிருந்து சென்னைக்கு ஒரு சிறுமி அல்ல, ஒரு பெண், ஒரு 25 வயதுக்குட்பட்ட ஒரு மாணவி போயிருக்காங்க. இரவு 11 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக ஆட்டோவை தேடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆட்டோவில் அந்த 3 பேர் அந்த பெண்ணை கடத்திட்டு போய், அந்த மாணவியை கடத்திட்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. இதற்கு காரணம் என்ன? அதில் ஈடுபட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா 3 பேர் ஈடுபட்டிருக்காங்க. அதில் ஒரு முக்கிய குற்றவாளி மீது 11 வழக்குகள் இருக்குது. 11 வழக்கு இருக்கிற குற்றவாளிக்கு எப்படி நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது? அவன் எப்படி அந்த குற்றவாளி வெளியே சுற்றிட்டு இருக்கான்? நீதிபதிகள் பணத்தை வாங்கிட்டு இப்படிப்பட்ட குற்றவாளிகளை தினந்தோறும் விடுதலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. காவல்துறைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குற்றத்தை சந்தித்து குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்தில் போய் ஒப்படைச்சிக்கிட்டே இருக்காங்க. நீதிபதிகள் பணத்தை வாங்கிட்டு, வழக்கறிஞர்களும் பணத்தை வாங்கிட்டு குற்றவாளிகள் விடுதலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் இதற்கு காரணம். சரி, இந்த குற்றத்திற்கு காரணம் தற்பொழுது நடந்துட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியா அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டுமே கிடையாதுங்க. நீதிமன்றம் தான் இதற்கு முக்கியமான காரணம். அரசியல் பலம் வாய்ந்தவர்களுடைய குற்ற வழக்குகள், ஊழல் வழக்குகள், அல்லது பணம் படைத்தவர்களுடைய, அதிகார பலம் படைத்தவர்களுடைய குற்ற வழக்குகள், ஊழல் வழக்குகளை விசாரிக்க நீதிமன்றங்கள் பயப்படுகிறது. உதாரணத்துக்கு சென்னை ஐஐடி மாணவியினுடைய பாலியல் வழக்கு 2 மாதம் ஆகுது. இந்த வழக்கினுடைய விசாரணை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பார்த்தோம்னா, இந்த வழக்கு சம்பந்தமாக பேசிய யூடியூபர்கள் அந்த இணையதளத்திலிருந்து அதை பதிவிறக்கம் செஞ்சதால் யாருமே வீடியோ காட்ட முடியல. அவர்கள் அதை பற்றி பதிவிறக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி பேசியிருக்காங்க. அதில் சம்பந்தப்பட்ட 20க்கும் மேற்பட்ட நிருபர்களுக்கு வந்து விளக்கம் சொல்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை அதிகாரிகள்
சம்மன் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப்பில் சம்மன் கொடுத்துருக்காங்க. சரி, அப்படி விசாரிக்கிறவங்க இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிருபருடைய மனைவி, எத்தனை குழந்தை, எவ்வளோ பணம், இந்த சொத்தெல்லாம் எதை வச்சு வாங்கினீங்க விசாரிக்கிறான்னு ஒழிய இந்த ஞானசேகரனை பற்றியோ அல்லது இந்த ஞானசேகரனுக்கு மிக பெரிய அளவில் உதவினான்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே எல்லா ஊடகங்களும் வெளியிடுற அமைச்சர் மா சுப்பிரமணியை பற்றியோ இந்த வழக்கு அதை நோக்கி செல்லவில்லை. அதற்கு மாறாக இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக நிருபர்களை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த வழக்கை எடுத்து விசாரித்த நீதிமன்றம் அந்த நிருபர்களுடைய செல்போனை ஒப்படைக்கணும்னு தான் சொல்லியிருக்க, இந்த வழக்கை திசை திருப்பிய விசாரணை அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்காதுதான் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களுடைய வழக்கை விசாரிக்க நீதிபதிகள் பயப்படுறாங்க, அல்லது நீதிபதிகள் இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கவில்லை, வேறு அமருக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, அரசியல்வாதிகள் ஊழல் வழக்காக இருந்தால் கீழவை நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றங்களோ அவர்களுக்கு தண்டனையோ அல்லது ஜாமீன் வழங்கவில்லை என்றாலும் உடனடியாக உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அந்த குற்றவாளிகள் ஒரு 10 மிகப்பெரிய பலம் வாய்ந்த வழக்கறிஞர் இருக்காங்க. முகில் ரோத்தகி மற்றும் அபிஷேக் மனு சிங் போன்ற வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஒரு சிட்டிங்க்கு 50 லட்சம் முதல் 5 கோடி வரை வாங்கலாம், வழக்கினுடைய தன்மையை பொறுத்து. அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களிடம் இந்த வழக்கை ஒப்படைச்சிட்டா போதும், உடனடியாக அவர்களுக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது அல்லது விடுதலையே வழங்கப்படுகிறது. அதற்கு உதாரணமாக சமீபத்தில் 4 வருடம் தண்டனை வழங்கப்பட்ட பொன்முடி அவர்களுக்கு உடனடியாக தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில். மொத்தத்தில் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் நீதிமன்றத்தால் தொடர்ந்து விடுதலை செய்து கொண்டிருப்பதால்தான் தண்டனை மீது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு. சாதாரண மக்கள் தான் நீதிமன்றத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த வழக்கில் காவல்துறை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருச்சி மாவட்டம் மணப்பாறையை சேர்ந்த 4 வயது 4வது வகுப்பு படிக்கிற சிறுமி சம்பந்தப்பட்ட வழக்கில் உடனடியாக காவல்துறை அனைத்து குற்றவாளிகளையும் ஏறக்குறைய கைது செஞ்சிட்டாங்க. அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த மக்களையும் சமாதானப்படுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெற்றோர்களுடைய அழைத்து கண்டிப்பாக எஃப்ஐஆரை பதிவு பண்ணிட்டோம், யாரையும் விட்டு வைக்கல, அவர்களுக்கு தண்டனை வாங்கித்தாரோன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க காவல்துறையினர். ஆனால் காவல்துறையால் வழக்கு மட்டுமே பதிவு செய்ய முடியுமே தவிர தண்டனை தர காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை. அதனால தான் இப்படிப்பட்ட குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை காவல்துறையினருக்கு தண்டனை கொடுக்குற அதிகாரம் இருந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட குற்றங்கள் தொடர்ந்து இந்தியாவில் நடைபெறுகிறது. சரி, கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்றதை விட 90 மடங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஊழல்கள், குற்றங்கள், குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இதை பற்றி பேசவோ விவாதிக்கவோ சேட்டலைட் ஊடகங்கள் தயங்குகின்றன, பயப்படுகின்றன. அந்த அளவுக்கு அவர்களுடைய பாக்கெட்டில் பணம் துணித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆளுங்கட்சியால். அதனால் அவங்க பேச மறுக்கிறாங்க. ஆனால் அதை பேசுறதுக்கு பதிலாக எதை பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2026 திராவிட முன்னேற்ற கழகம் 200 சீட்டை ஜெயிக்குமா 250 சீட்டை ஜெயிக்குமான்னு சொல்லி விவாதம் நடத்திட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிரான, சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கணும்னா இப்படிப்பட்ட வழக்குகளை ஒரு 30 நாட்களில் விசாரித்து நீதிபதிகள் குற்றவாளிகளுக்கு தண்டனை தரணும். அப்படி தரலனா அந்த குற்றவாளிகளுக்கு உண்டான தண்டனை நீதிபதிக்கு தரணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாதான் இப்படிப்பட்ட குற்றங்கள் தடுக்கப்படும் அப்படின்னு நம்பலாம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.